கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 76ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும். ஆமென். பரிசுத்த வேதம் சொல்கிறபடி ஒரு மனிதன் உங்கள் மீது கோபப்பட்டால் தேவனது மகிமை, தேவனது உயர்வு எப்படி உங்களுக்கு வரும்? இது சாத்தியமா? நடைமுறையில் உண்டா? நமது வீட்டில் அப்பாவோ அம்மாவோ கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ அந்தஸ்து அல்லது அலுவலகத்தில் உள்ள உயர் அதிகாரிகளோ உங்கள் மீது எரிச்சல் பட்டு திட்டினால், அவர்கள் கோபப்பட்டால் உங்கள் சமாதானம் போய்விடுகிறது. உறவுக்காரர்களோ நண்பர்களோ அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களோ உங்களிடம் சண்டை போட்டாலே சமாதானம் இழந்து காணப்படுகின்றோம். பரிசுத்த வேத சான்றிதழின்படி உங்கள் மீது ஒருவன் எரிச்சல் பட்டு சண்டை போட்டால் நீங்கள் தேவ மகிமையும் ஆசீர்வாதமும் பெறப்போகிறீர்கள் என்பது இது சரியா? நாம் ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் ஏசா யாக்கோபை பகைத்து கோபப்பட்டு கொலை செய்யவும் வகை தேடினான். இந்த ஏசாவின் கோபத்தினால் யாக்கோபு தன் வீட்டை விட்டே ஓடுகிறான். கோலும் தடியுமாக யோர்தானை கடந்து தன் மாமனார் வீட்டிற்கு ஓடி அடிமையாக வாழ்ந்து வருகிறான். ஆனால் திரும்பி யோர்தானை கடந்து வரும்போதோ 2 பரிவாரங்களுடன் திரும்பி வருகிறான். மற்றும் நாம் யோசேப்பு குறித்து பார்க்கும்போது, தகப்பன் தாய்க்கு மிகவும் செல்லப்பிள்ளை யோசேப்பின் அண்ணன்மார்கள் பட்ட எரிச்சல், கோபம், பொறாமையினால் குழியில் இறக்கப்பட்டு விட்டான். இஸ்மவேலிடம் யோசேப்பை விற்று போத்திபாரின் வீட்டில் அடிமை வாழ்க்கை, போத்திபாரின் பொறாமை கோபத்தினால் சிறை வாழ்க்கை, கடைசியாக உலக வல்லரசு நாடாகிய எகிப்தின் தேசத்திலே அதிபதியாகவும் மாற வைத்துவிட்டது. தேவன் அண்ணன்மார்களின் கோபத்தினால், போத்திபார் மனைவி கோபத்தினால் எகிப்தை ஆண்டான் இந்த யோசேப்பு. ஆமானின் கோபம் மொர்தெகாயை உயர்த்திவிட்டது. தானியேல் உடன் மந்திரிமார்களின் கோபத்தினால் தானியேல் சிங்கக்கபிக்குள் போட்டப்பட்டு உயர் பதவியில் தேவன் உயர்த்தினார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர்களின் கோபம் உங்கள் மீது வரட்டும். அப்போது மட்டுமே யாக்கோபை போல டபுள் பிளெஸ்ஸிங்கும், யோசேப்பு போல, தானியேல் போல, மொர்தெகாய் போல உங்களுக்கும் உயர்வு கிடைக்கும். ஆமென். God bless you.